அஜித்துக்கு இந்த வருடம் 2 படங்கள் வெளியானது. முதலாவதாக வெளியான விடாமுயற்சி கைவிட்டாலும் குட் பேட் அக்லி லாபத்தை கொடுத்தது. இந்த 2 படங்களிலுமே அஜித்துக்கு ஜோடியாக அடுத்தடுத்து த்ரிஷா நடித்திருந்தார். இந்த வருடத்தில் வெளியான படங்களில் குட் பேட் அக்லி வேற லெவல் வரவேற்பினை பெற்றது. இதனை அடுத்து அவரின் அடுத்த படத்தை யார் இயக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு கோலிவுட் வட்டாரத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் நிலவி வருகிறது. ஏகே தற்பொழுது ரேசிங்கில் பிஸியாக இருப்பதால் அவரின் அடுத்த படம் குறித்தான அறிவிப்பு வெளியாவது தாமதமாகும் என தெரிகிறது. சமீபத்தில் தனது AK-64 குறித்து அஜித் கொடுத்துள்ள அப்டேட் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தற்பொழுது வெளிநாடுகளில் நடைபெற்று வரும் ரேஸில் தனது அணியுடன் பங்கேற்று வருகிறார் அஜித். இங்கு வைத்து தனது அடுத்த படத்திற்கான அப்டேட்டை கொடுத்துள்ளார். அதில் நவம்பர் மாதம் தனது அடுத்த படத்திற்கான பணிகள் துவங்கும். அநேகமாக இப்படம் 2026 ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் ரிலீஸ் ஆக வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார் அஜித். விரைவில் இந்த படத்திற்கு பூஜை போட வாய்ப்புள்ளதா. மேலும் இனிமேல் ரேஸ் இருக்கும் நேரங்களில் சினிமாவில் நடிக்க போவதில்லை என்றும் படங்களில் நடிக்கும் பொழுது ரேசிங்கில் கலந்து கொள்ள போவதில்லை என்றும் கூறியுள்ளார். குட் பேட் அக்லி வெற்றியை தொடர்ந்து அஜித்தின் அடுத்த படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரனை இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இன்னமும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்திற்கும் GV பிரகாஷ் இசையமைக்க உள்ளார். ஏற்கனவே குட் பேட் அக்லி படத்தில் பழைய பாடல்கள் பயன்படுத்தியதாக சர்ச்சை வெளியாகி இருந்தது. மேலும் AK-64 படத்தில் அஜித்துடன் 2 நடிகைகள் ஜோடி போட உள்ளனர். முதலாவதாக அஜித்தின் பில்லா, விஸ்வாசம் போன்ற படங்களில் ஜோடி போட்ட நயன்தாரா மீண்டும் அஜித்துடன் இணைய இருக்கிறார். இப்பொழுது நயன்தாரா மூக்குத்தி அம்மன் 2 படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறார். அடுத்ததாக சூர்யாவின் ரெட்ரோ படத்தில் நடித்த பூஜா ஹெக்டே அஜித்துடன் ஜோடி போட இருக்கிறார். மேலும் AK-64 படத்தின் படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் தொடங்கி இருக்கிறது. அடுத்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு படத்தை ரிலீஸ் செய்ய முடிவு செய்துள்ளனர்.